பிஜேபியோடு எந்த காலத்திலும் இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை, எந்த காலத்திலும் இல்லை என்ற ஒரு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது கட்சியில். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கி கட்சி தொடர்ந்து சரி பொதுமக்களும் பட்டாசு கொண்டாடி. எனவே எங்களுடைய நிலைப்பாடு பொறுத்தவரை பிஜேபிக்கு உண்டான கதவு சாத்தப்பட்டு விட்டது. அவங்க திறந்து வச்சுக்கலாம். பிஜேபிக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் சாத்திட்ட கதவை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு கூட. ஒருவேளை அண்ணாமலை நடவடிக்கை எடுத்தாங்களோ முன்னோட்டு காலம் பின்ன இருக்கிற மாதிரி இல்லை. ஜெயலலிதா அம்மையார் எப்படி பெண்களுடைய நலன் என்று யோசித்தாரோ, பெண்களுக்கு என்ன வேண்டும் என்று யோசித்தாரோ, அவருடைய கனவினை நனவாக்க கூடியவராக நம்முடைய பாரத பிரதமர் மோடி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்று ஜெயலலிதா அம்மையார் கனவு கண்டார், அந்த கனவினை நிறைவேற்றுபவராக பிரதமர் மோடி ஐயா இருக்கிறார். அதாவது சுருங்க சொன்னோம்னா பிஜேபியோட கூட்டணி இல்லை எந்த காலத்திலும் ஒன்று. அதனால் அவர்கள் பிஜேபி பொறுத்தவரை திரு அமித்ஷா அவருடைய கருத்தை சொல்லலாம். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடுன்றது அந்த கட்சியோடு எப்போதும் கூட்டணி இல்லைன்றது தான். மத்திய சர்க்காரை ஒரு துணிச்சலா இன்னைக்கு பிடிச்சி உள்ள போடுவேன், ஊழல் இருக்கு, எடப்பாடியார் மேல கேஸ் நடக்கு, அமைச்சர்கள் மேல கேஸ், நம்ம முன்னாள் அமைச்சர்கள் ஏடிஎம்கே அமைச்சர்கள் மேலாம் கேஸ் நடக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக பயந்து போய் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா தைரியமா இன்னைக்கு பிஜேபி விட்டு வெளியே வந்தது எடப்பாடியார். இன்னைக்கு ஏன்னா எல்லாரும் பிடிச்சி உள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி உள்ள பிடிச்சி உள்ள போடணும், கட்ட வழி வாங்குறதுக்கு என்ன செய்யணுமோ அது. இன்னைக்கு வரைக்கும் நம்மளை மிரட்டி அந்த கூட்டணியில பிஜேபி கூட்டணியில சேர்ந்துடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி எடப்பாடிக்கு இன்னைக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாசன்லாம் அப்படிதான் இன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படி நிறைய இடைஞ்சல்களை எடப்பாடியார் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மொத்தம் 4 வழி தான். ஒன்று ஏடிஎம்கே அலையன்ஸ், இன்னொன்று ஏடிஎம்கே அலையன்ஸ், ஒன்று பிஜேபி அலையன்ஸ், இல்லை என்னால் தனி. இதில் எல்லாருடைய சாய்ஸ் தனி அப்படின்றது ஒரு கருத்து. மீதி இருக்கின்ற 3 அலையன்ஸில் 2014 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தந்தது போல 14 பாராளுமன்ற தொகுதியும் 1 ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நாடாளுமன்ற கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது விறுவிறுப்படைய தொடங்கியிருக்குது. இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக அந்த நேரத்தில் இருக்குது. ஏன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னைக்கு ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, அதாவது அதிமுக கூட்டணி தொடர்பாக கேட்கப்பட்ட போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் பகிர்ந்திருக்காரு. அதாவது கூட்டணிக்கான எங்களோட கதவுகள் அப்படிங்கிறது திறந்தே இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு அழைப்பை விடுத்திருக்காரு அதிமுகவுக்கு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணிருக்காரு. நாங்கள் கதவை சாத்தி ரொம்ப நாள் ஆச்சு, நீ திறக்கிறதா இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் அதிமுக ஜெயக்குமாரோட கருத்தாக இருக்குது. எடப்பாடிகிட்ட இந்த பேட்டி தொடர்பாக கேட்டபோது நான் அந்த பேட்டியெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கடந்து போயிட்டார். இன்னொரு பக்கம் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாவட்ட செயலாளருடைய கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு. அந்த கூட்டத்துக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கிட்ட பேசும்போது தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது 14 சீட்டு, அதே போல் 1 ராஜ்யசபா, இது யார் கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படிங்கிறது தேமுதிகவோட முடிவாக இருக்குது. எந்த பக்கம் போக போகுது தேமுதிகவும், அதே போல் பாமகவும் எந்த பக்கம் போக போகுது, அதிமுகவோட பாஜக சேரப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிக முக்கியமான கேள்விகளாக இந்த நேரத்தில் இருக்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க பச்சை தமிழக அமைப்பிலிருந்து சுப உதயகுமார், அதே போல் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம், அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சையத் அபிசுல்லா, இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் கலை, அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜி.கே. நாகராஜ் இணையிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தராசு ஷியாம் சாட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு. கதவை திறந்து வச்சிருக்காங்க. என்ன சார் வரும்? தர்வாசே குலேஹைம்பாங்க. அதாவது இது ஒரு இந்தியில சொல்லப்படுகிற ஒரு சொற்றொடர் தான், சாதாரணமான சொற்றொடர். எங்க வீட்டு கதவு உங்களுக்காக எப்பவும் திறந்தே இருக்கும், ஒரு முகமன் வார்த்தை. ஏன்னா 2019 இதே தான் அமித்ஷா சொன்னாரு.
அப்ப திறந்த கதவை இன்னை வரைக்கும் மூடலையாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கதவை திறந்தா காற்று வரும் என்பது அந்த காலத்துல குமுதத்துல தொடராக வெளிவந்த ஒரு விஷயம். ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை என்பது இன்றைக்கே வெளிப்படுகிறது. காத்து வரும். இப்ப கூட்டணி வருமா? கூட்டணி வராது. ஏன்னா திறந்திருக்கிற கதவு வழியா ஒரு 15 பேர் அங்க உள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. இந்த 15 பேர்ல முன்னாள் அமைச்சர் கோவை சீனிவாசன், ஜெயலலிதா வாழைப்பழம் சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு வெற்றி பெற்ற அருள், புவனகிரி அருள், கரூர் வடிவேலு, இப்படி பலரும் இருக்கிறார்கள். எல்லோருமே அவரவர்கள் பகுதியில் ஓரளவுக்கு செல்வாக்கு படைத்தவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள். இப்ப காலையில அவங்க எல்லாத்தையும் திறந்திருக்கிற கதவு வழியா உள்ள அட்மிட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எப்படி அதிமுக கூட்டணி எப்படி வரும்? அதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் அமித்ஷா அவர்கள் ஏன் அப்படி கூறினார்கள் என்றால், இந்த விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. நீங்க குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாருமே அதிமுகவுல இருந்து விலகி அமமுகவுக்கு, அதே போல ஓபிஎஸ் பக்கம் போனவங்க தானே அதிகமா இருக்காங்க. மெஜாரிட்டியா இருக்கிறது அவங்க தான் இருக்காங்க. நேரடியா இப்போ வந்து எடப்பாடி பின்னாடி நிக்கிறவங்கன்னு சொல்லி பார்த்தா இதுல வந்து பெருசா யாரும் தெரியலையே. இல்ல, நீங்க சொல்ற சரிதான். அதிமுகல இருந்து அமமுக போய், ஓபிஎஸ் போய், அப்புறம் திருப்பி அதிமுகவுக்கு வந்து, ஆனா எல்லாரையும் நம்ம அதிமுக ஓட்டு வங்கியா தானே பார்க்கிறோம். இவங்க அனைவருமே வந்து அதிமுகவின் ஓட்டு வங்கியின் பல பகுதிகளை வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இது அதிமுக தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அது போக அண்ணாமலை அவர்கள் வந்து பலரும் அவரிடம் பல மாதங்களாக பேசியிருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து சேரல. ஏற்கனவே பேசப்பட்டது, இன்றைக்கு அந்த இணைப்பு நிகழ்ச்சி நடந்திருக்குது. அப்ப அதிமுகவுக்கு அது ஒரு சூசகம் தானே. எப்படி செய்தி வருது? அதிமுகவை சேர்ந்த அப்படித்தானே செய்தி வருது. எனவே இயல்பாக நம்ம என்ன பார்க்கணும்னா, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை, இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த கதவை திறந்து வச்சிருக்கிறாரு, தேமுதிகவுக்கு அழைப்பா அப்படின்னா அவங்க ஒரேடியா 14 சீட்டு பிளஸ் 1, 2014 நிலைமைக்கு போயிட்டாங்க. 14 + 1 அப்படின்னு 10வது வகுப்பு முடிச்ச பிறகு பிளஸ் 1ல சேர்ற கதை மாதிரி தெரியுது. அதுக்கு எப்படி சாத்தியம்? யாருக்குமே சாத்தியம் இல்லை, எந்த கூட்டணியிலையும் சாத்தியம் இல்லை. அப்ப 4வது வாய்ப்பான தனித்து போட்டிங்கிற வாய்ப்புக்கு தான் தேமுதிக போகணும். அப்போ கதவை திறந்து வைத்தாலும் யாரும் வரப்போறதே இல்லையே, அது எல்லாருக்குமே தெரியுமே. பாமக மட்டும் அதிமுக கூட்டணி பற்றி நீங்க வதந்தியை கிளப்பாதீங்கிற மாதிரி அன்புமணி பேசியிருக்கிறாரு. ஒருவேளை அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி டேர்ம் இன்னும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.25 வருஷம் பாக்கி இருக்கு. மோடி அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த மந்திரி சபையில நமக்கு ஒரு இடம் கிடைக்கலாம் என்கிற ஒரு கணக்கு இருக்கலாம். அந்த நிலைப்பாடு மட்டும்தான் தெரியலையே தவிர மற்ற கூட்டணிகள் எல்லாமே இல்லையே. நீங்க கதவை திறந்து வச்சிருந்தாலும் அதுல பயன் இல்லையே. இல்ல, நீங்க அப்ப குறிப்பிட்டது போல கதவை திறந்து வச்சிருந்தாலும் உள்ள போறதுக்கு சான்சஸ் இருக்கிறது 2 பேரு. ஒன்னு பாமக, இல்லைன்னா இந்த பக்கம் தேமுதிக. இவங்க 2 பேரை தவிர வேற யாரும் உள்ள போறதுக்கான வாய்ப்பே இல்லவே இல்லைன்றீங்களா? அப்போ தேமுதிக தான் அதுக்கு பிறகு தானே இந்த நிபந்தனையை சொல்லியிருக்கேன். 14 சீட்டு, 14 + 1. ஏகப்பட்ட பேர் அதுல மயக்கம் போட்டு விழுந்தவங்களுக்கு எல்லாம் சோடா தெளிச்சுலாம் எழுப்பிட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ளேயே பல பேர் மயக்கம் போட்டிருப்பாங்க. 14 சீட்டு 1ங்கிறது உலகத்துல எந்த கட்சியுமே கேட்கவே முடியாது. ஒரு மேஜர் பார்ட்னர், பல மைனர் பார்ட்னர்கள், இதனங்க கூட்டணி. அப்போ நான் இருக்கிறது 39 சீட்டு. மேஜர் பார்ட்னர் 20க்கு மேல கண்டிப்பா நின்றுதான் ஆகணும். மைனர் பார்ட்னர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்ப ஆளுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும்? எப்படி வந்து அது டபுள் டிஜிட் ஃபிகர் எப்படி வரும்? வாய்ப்பு இல்லையே. அப்ப இவங்க என்ன கணக்கு பண்றாங்க அப்படின்னா, அது 2014 உதாரணத்தை சொல்றதுனால பாரதிய ஜனதா தலைமையில் வருகிற 3வது அணியில முக்கிய இடம் வந்து தேமுதிகவுக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு அதுல எனக்கு தெளிவாகுது. ஆனா அதுக்கு விஜயகாந்த் இல்லாத சூழ்நிலையில் அந்த கணக்கும் பலிப்பதற்கு வாய்ப்பு இல்லையே. எனவே கதவு திறந்து வைத்திருந்தாலும் வருவதற்கு ஆள் இல்லை என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். ரைட். அது நாகராஜன், ஜி.கே. நாகராஜ் வந்துட்டார், அவர்கிட்ட கேட்டுருவோம். கதவை திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி, கதவு திறந்து தான் இருக்குது, கூட்டணிக்கான கதவு திறந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அமித்ஷா குறிப்பிட்டாரு. ஷாம் சார் சொல்றாரு கதவை திறந்தே வச்சாலும் அங்கே வர்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? இல்லை, அது எங்கள் தலைவர் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜகவோட தலைவருக்கு கூட்டணி, இதில் யார் வேணாலும் வந்து பாரத பிரதமருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளவர்கள் வந்து இணையலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. குறிப்பிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் பல கட்சிகள் பாஜகவுடைய அந்த உண்மையான கோட்பாடு கொள்கையில் நம்பிக்கை உள்ளவங்க தாராளமாக வந்து இணையலாங்கிறது தான் பொதுவான ஒரு அறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதை ரெண்டாவது, இன்னும் தேர்தலுக்கு காலங்கள் இருக்கிறது, இன்னும் 2 மாதம் இருக்கிறது. அந்த 2 மாதங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த மாற்றங்கள் நிச்சயமாக, ஏன்னா இன்றைக்கி கண்ணுக்கு தெரிந்த அளவில்
ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்த பிரதமர், பாரத பிரதமர் அவர்கள். ஒரு 10 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி என்று ஒன்று இல்லாமல் போயிருக்கிறது. இன்றைக்கி இந்த இந்திய கூட்டணிங்கிற விஷயமே இல்லாமல் இன்றைக்கி உடைந்து சுக்குநூறாக இருக்கிறது. அதில் அவங்களுக்குள்ளேயே யார் காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தியே இழந்து விட்டது. இன்றைக்கி அப்படி பார்க்குறப்ப இந்தியாவில் வலுவான எதிர்க்கட்சி இல்லாத ஒரு நிலைமையும் இருக்குது. அந்த நிலைமையில் கடந்த 5 மாநில தேர்தலுடைய வெற்றி பல்வேறு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியது. உதாரணமாக நீங்கள் ஆர்டிகல் 370 எடுத்தாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் அயோத்தி ராமர் டெம்பிள் கட்டுற விஷயத்தை எடுத்தாலும் சரி, அதிமுக வந்து அமைதியா இருக்கும், இல்லைன்னா பேசாம தலையாட்டிட்டு இருக்கோம், அப்படியெல்லாம் இருந்த சூழல் அதெல்லாம் காலமெல்லாம் மாறி அமித்ஷா வந்து வாங்க கூட்டணிக்கு வாங்க, கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜெயக்குமார்கிட்ட இருந்து நாங்கள் கதவை சாத்தி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அதிமுகவே பாஜகவை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை அப்படின்னு சொல்லி தானே புரிஞ்சுக்கணும். இல்லை சார், நீங்கள் அவங்க தொடர்ச்சியாக வந்து பல கட்சிகள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்களுடைய கட்சியுடைய நிலை என்பது வேறு. இதே நீங்கள் வட இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் பார்க்குறப்ப நிலை என்பது வேறு. இங்கே ஆரம்பத்திலிருந்தே பாஜகவான எதிர்ப்பலை உருவாக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கி அந்த நிலைமை மாறி இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலங்களில் விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நான் நடைபயணம் நேற்று செய்யாறு, வந்தவாசி, ராணிப்பேட்டையெல்லாம் போயிட்டு வந்தேன். இளைஞர்கள் வந்து கொத்து கொத்தாக ஏன் சார் கூட்டணிக்கு மட்டும் வர மாட்டேங்கிறாங்க? மக்கள்கிட்ட நீங்க சொல்றது போல ஓகே ரைட் ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு, ஆனா ஏன் வந்து இந்த கட்சிகள் யாருமே பாஜகவை பார்த்து பயப்படுறாங்களே, யாரும் வர மாட்டேங்கிறாங்களே, இருக்கிற ஓட்டும் போயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தானே அவங்ககிட்ட இருக்குது. அது நீங்க இந்த 70 ஆண்டு காலம் இல்ல 70 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள், அதுவும் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்ற எதிர்ப்பு, நீங்க வடக்கு வளர்றது தெற்கு தேங்கிற எதிர்ப்பு, ஆரிய பிராமணம் எதிர்ப்பு, ஆத்தியம் நாத்தியம்ங்கிற பிரிவினைவாதம், ஜாதிக்குள்ள பிரிவினைவாதம், மதத்துக்குள்ள பிரிவினைவாதம், இதையெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த கட்டுக்கதைகள், அதை நாங்கள் மெல்ல மெல்ல தகுத்துட்டு வரோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆன்மீக மண்ணில் ஆன்மீகம் இல்லைங்கிறது போதிக்கப்பட்டது. இன்னைக்கு அதுக்கான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அயோத்திக்கு நீங்கள் 5 நாளில் ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் பேர் போயிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு பாருங்கள். அதாவது இன்னைக்கு ஆன்மீகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைமை வந்துவிட்டது தமிழகத்தில் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்துச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேற்று ராணிப்பேட்டையில் விவசாயிகளுக்கு பாத பூஜை பண்ணணும். ஒரு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கண்ணீர் விடுறாங்க. எங்களை யாரும் இது வரைக்கும் பாராட்டியதில்லை, போற்றியதில்லை. எங்கள் தலைவர் நேற்று பாத பூஜை பண்ணார். இதெல்லாம் எது சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி மோடிஜி அவர்கள் கங்கையை சுத்தம் பண்ணவங்களுக்கு பாத பூஜை பண்ணாங்க. இதெல்லாம் யார் செஞ்சா? இது எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செய்ய 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 மக்கள் மத்தியில் உண்மைனா என்ன, உண்மையான அரசியல் என்ன? சரி சரி சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து அதிமுகவில் இருந்த முன்னாள் எம்எல்ஏக்களை வந்து 10க்கு மேற்பட்டோரை இன்னைக்கு வந்து அழைச்சிட்டு டெல்லிக்கு கூட்டிட்டு போயிட்டு கட்சியில எல்லாம் சேர்த்திருக்கீங்க. அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதா பாஜகவோட நோக்கமா சார்? பாருங்க, ஒன்று விஷயம் நீங்க கவனிக்கணும். எங்க தலைவர் கடந்த 3 மாதங்களாக தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்க நடைபயணத்தில் பலர் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாரும் இப்போ இல்லை, 6 மாதத்துக்கு முன்பாகவே வந்து சந்தித்து தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்தவர்கள். அவர் நண்பர் குறிப்பிட்டது போல அதிமுக மட்டுமல்ல, அங்கிருந்து அவங்க மாறி பல கட்சிக்கு போனவங்க, இப்படி பலரும் வந்து இந்த கட்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினங்கிற அடையாளத்தோடு வந்து பலரும் எங்களை அணுகி கொண்டு, இன்னும் சொல்ல போனால் 20-25 பேருக்கு மேலே இருந்தாங்க. குறுகிய காலத்தில் ஒரு 15 பேர் தான் வந்திருக்காங்க. இது நாங்கள் ஒன்றும் அழைச்சிட்டு போகல, அவர்கள் விருப்பப்பட்டு தங்களை தேசிய நிறுவனத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையான இப்போ தான் நீங்கள் தமிழ்நாட்டில் தேசிய கட்சியின் மீது பற்று இப்போ தான் வந்திருக்குது. இப்போ தான் உண்மை மக்களுக்கு புரிஞ்சிருக்குது. குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்குது எத்தனை நாள் நான் ஏமாந்துருந்தங்கிறது. இதெல்லாம் ஒரு உண்மையில் அடையாளத்தின் வெளிப்பாடு, உண்மை தெரிந்த அடையாளத்தின் வெளிப்பாடு. இதே மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்கு. மக்கள் அதான் விரும்புகிறாங்க. எம்எல்ஏக்கள் வெளிப்படையாக வந்துட்டாங்க. அவர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இருந்ததுனால வெளியே தெரியுது. மக்கள் நிறையா வராங்க, அது வெளியே தெரியல. என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்பது வளர்ச்சியை நோக்கி இருக்கிறது. இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு வந்து மக்களை சேர்ந்திருக்குது அப்படின்னா ஒவ்வொருவரும் பயன்படுறாங்க. சரி சரி, அதை நம்ம அடுத்தடுத்து பேசலாம். வந்துடுறேன். சுபா உதயகுமார் சாரோட பார்வையும் கேட்டு வந்துடுறேன். அதிமுக அழைப்பு விடுத்து கூட அதாவது பாஜக அழைப்பு விடுத்து கூட அது அதிமுக அலட்சியப்படுத்துது அப்படின்னு சொன்னா இது எதை காட்டுது சார்? இது ஒரு அருமையான பிரமாதமான நடிப்பை காட்டுது. இந்த பாஜக அதிமுக ஊழல் நம்ம எல்லாரையும் மடையனாக்குவதற்காக நடத்தப்படுகிற ஒரு நாடகம்.
இந்த நீங்க ரெண்டு ஏதோ ஒரு புது கட்சிகளுமே கோணத்தை முன்வைக்கிறீங்களே ஒரே அடிப்படையிலானவை. இல்ல ரொம்ப கடுமையான விமர்சனங்களை ஆமா, பாஜக இப்ப மேல பாருங்களேன், தொடர்ந்து அதிமுக முன் வச்சிட்டே இருக்காங்களே. அதெல்லாம் நாடகம் தொடர். இவங்க உண்மையிலேயே பாஜக வந்து அதிமுக கூட முழு மனமுறிவு ஏற்பட்டிருந்ததுன்னா இந்நேரம் அதிமுக ஊழல் குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் உள்ள போயிருப்பாங்க. இடி யார் எல்லாரும் வீட்டுக்கும் இடி போகுது, ஏன் அதிமுக காரங்க வீட்டுக்கு இடி போக மாட்டேங்குது? ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட நீ கட்சியில் சேருன்னு சொல்லி அவரை கட்டாயப்படுத்துறாங்க, எங்களுக்கு என்ன கட்டாயப்படுத்துறாங்க? என்னுடைய எம்எல்ஏக்களுக்கு 25 கோடி ரூபா தலைக்கு 25 கோடி ரூபா வீதம் விலை பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ அதிமுகவுக்கு எந்த விதமான நெருக்கடியும் பாஜக கொடுக்கலைங்கிறதுலேருந்தே தெரியுது. நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுகிற மாதிரி அழு, நீ தனியாக நின்னா தான் தமிழ் மக்கள் ஏற்றுக்குவாங்க, அப்போ தான் உனக்கு 5-6 சீட்டு கிடைக்கும், நீ கிடைச்சப்பறம் நம்ம சேர்ந்துக்கலாங்கிறது தான் திட்டமே தவிர இதுக்குள்ளே எந்த விதமான உண்மையான முரண்பாடுகளும் கிடையாது. முழு நடிப்பு. இப்போ கூட ஒரு கதவை திறந்து வச்சிருக்கிறேன், காற்று வரட்டும் அல்லது ஆள் வரட்டுங்கிறதெல்லாம் எல்லாமே நடிப்பு தான். இந்த கதவுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு துரதிருஷ்டமான விஷயம். இது ஒரே ஒரு குறுக்கீடு உதயகுமார் சார், ஒரே ஒரு குறுக்கீடு. ஆனா முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் வந்து உங்க பகுதியை சேர்ந்தவர் தான். அவர் வந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அதாவது வந்து நீங்க வந்து வழக்கு போடுவேன், வந்து ஈடியை வச்சு மிரட்டுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாலுமே கூட நாங்க உங்க கூட்டணி பக்கம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எத்தனை பேர் மிரட்டினாங்க? எத்தனை பேர் இப்போ இந்த உறவு முறிந்தது, கூட்டணி முறிந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் எத்தனை பேரை மிரட்டியிருக்காங்க? யாரையும் மிரட்டல. எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க? இடி எங்கெல்லாம் போச்சு? என்ஐஏ எங்கே போச்சு? ஐபி எங்கே போச்சு? ஐடி எங்கே போச்சு? சிபிஐ எங்கே போச்சு? எங்கேயும் போகலை. இவங்க கிட்டலாம் எல்லாம் உத்தம புத்திரர்களா? இவங்க யாருக்கு மேலே வழக்குகள் இல்லையா? எல்லா அதிமுக அமைச்சர்களும் ரொம்ப நேர்மையான அரசியல் பண்ணாங்களா? முழுக்க நடிக்கிறாங்க தோழர். இந்த கூட்டணி முறிவுங்கிறதே போய் இது தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடிய இன்னொரு நாடகம். இந்த நாடகத்துக்கு நம்ம விழுந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கு. சரி, நான் இதுக்கு வந்து கலைட்ட பதிலை கேட்டு வந்துடுறேன். இந்த அதாவது கதவுகள் சாத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொன்னாலுமே கூட அத்தனையும் நடிப்புங்க அப்படின்றாரு உதயகுமார். இது நடிப்பு தானா? நடிப்பு, டிராமா இதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. பாஜக விட்டு வெளியே வந்து அதிமுக பலப்படுது, அதை நோக்கி பலரும் போய் உதயகுமார் சார் நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உதயகுமார் சாருக்கு என்ன நோக்கம் இருக்க போகுது? இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஏதோ ஒரு கேம்பை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க, அந்த கேம்பினுடைய வியூஸை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. நான் ஒரு கேம்பில் இருக்கிறேன், பாஜக வந்து இங்கே கால் ஊன்றக்கூடாது, அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு மாநில கட்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த இடத்துல தான் வந்து உட்கார வேண்டும் என்று தேசிய கட்சி நினைப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு எதிராகத்தான் நான் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தொடர்ச்சியாக நான் அதுக்கு எதிராக பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது பாஜக விட்டு விலகணும்னு சொல்லி சொன்னவனே நான் தான். அதிமுக அதை ஏற்றுக்கொண்டு செய்திருக்கிறார்கள். நான் சொன்னதுக்காக செய்யலை, அவங்களுக்கும் உணர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாதுங்க. அதிமுக அதுக்கு இடம் கொடுக்காது. அது நிச்சயமாக அவங்க உறுதியாக இருக்கும்போது. இன்னொன்று முக்கியமான விஷயம், எங்கே அவங்களுக்கு பிரச்சனை வருது? எங்கே பிரச்சனை வருதுன்னா இரட்டை நிலையை கடைப்பிடிக்குது பாஜக. ஒரு பக்கம் இந்த மோடி பிரதமராகணுங்கிறதுக்கு அந்த கூட்டணியில் அதிமுக வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 2026 எடப்பாடி முதலமைச்சராவது நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், நாங்கள் தான் வருவோங்கிறாங்க. இதுதான் பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜி. இதுதான். ஒரு பக்கம் நீங்கள் இப்போ வேணும் எங்களுக்கு வச்சுக்கிறோம், அடுத்து நீங்கள் தேவையில்லை, உங்களை தூக்கி எறிச்சிட்டு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறது இவங்களுடைய பாலிசி. எல்லா மாநிலங்களையும் பாஜக கடைப்பிடிக்கக்கூடிய பாலிசி. ஏன் பாஜக வந்து தன்னுடைய பல வகையான இந்த சிபிஐ போன்றவற்றையெல்லாம் அதிமுக மேலே ஏவவில்லை என்று ஒரு கேள்வியை உதயகுமார் அவர்கள் கேட்டிருக்காரு. ஏன்னா அவங்க இன்னும் பாஜக நப்பாசையில் இருக்கிறாங்க, அதிமுக வரும்னு சொல்லி. அதிமுக பலமான கட்சியாக உருவாகிவிட்டது என்பதை அமித்ஷா கூட்டிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இன்னும் அவர் ஏற்கனவே என்ன சொன்னார்? தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடியே இங்கே நமக்கு கட்டுமான வசதி கிடையாது, கட்டமைப்பு சரியாக இல்லை பாஜகவுக்கு, தமிழ்நாடு முழுக்க நமக்கு கட்டமைப்பு இல்லை, சொந்த காலில் நிற்க முடியாது, அதிமுகவோட சேர்ந்தால் நம்ம 25 இடங்களை பிடிக்கலாம் தான் சொல்லிட்டு போனார். அவங்களுக்கு இப்போ அவங்க அமித்ஷாவுடைய கூற்றின்படி பாஜக விட்டு விலகி வந்த அதிமுக பலமாகுது. ஆனால் அதிமுகவும் பாஜக கூட்டணி முறிந்து விட்டது என்பதை பலரும் ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு காரணம்
அதிமுக பலப்பட்டு விடக்கூடாது. சரி, அந்த கூட்டணி குறிப்பாக சிறுபான்மையினர் அவங்க பக்கம் சரி, அந்த கூட்டணி முறிஞ்சு போச்சு. ரைட். இந்த பக்கம் என்ன சொல்றாரு அன்புமணி ராமதாஸ்? என்ன சொல்றாரு? வந்து அதிமுகவோட பாமக கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது அத்தனையுமே வதந்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. பிரேமலதா சொல்றாங்க எங்களுக்கு வந்து 14+1 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுக்க ரெடியா இருக்குதா அதிமுக? இல்லைங்க, பாஜக ரெடியா இருக்கா? 2 பேரோட இருந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க. எந்த பக்கம் பாஜக பக்கம் போயிட்டாங்களா? அது இறுதி ஆயிடுச்சா? அதெல்லாம் அது தேர்தல் நெருங்க தான் எந்த கட்சி யாரோட இருக்காங்கன்னு முடிவாகும். தேமுதிகவுக்கு பாஜகவில் கூட ஒரு 14-15 கொடுக்கலாம் சார். இங்க கொடுப்பீங்களா? 14-15 பாஜக கொடுக்குமாங்க? நமக்கு ரிப்போர்ட் வந்துச்சு 13 கேட்டாங்க, பாமக கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னாங்க. திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க முதற்கட்ட பேச்சுவார்த்தையில். மந்திரி பதவி கேட்குறாங்க, அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. 10 ஆண்டுகள் எம்பியாக இருந்தார் அன்புமணி ராமதாஸ் பாஜக ஆட்சி இருந்தப்ப. அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யாருக்கும் இவங்க வேற இன்னொரு என்ன முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க, இத்தனை சீட்டு 2 பேரும் இப்போ 2 பக்கம் இருக்கிறதுனால மாறி மாறி பேசிகிட்டு இருப்பாங்க. இத்தனை சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டு வேணுங்கிறாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு அதிமுக கொடுக்க முடியுங்க. பாமகவுக்கு கடந்த தேர்தலில் ஒரு ராஜ்யசபா சீட்டு அதிமுக கொடுத்துச்சு. பாஜகவால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாது. வேறு மாநிலங்களில் கொடுக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை வராதா? அவங்க கட்சிக்காரங்களும் கொடுத்துருக்காங்க வேறு மாநிலங்களில். அந்த மாநிலத்தை சாராதவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கட்சி அல்லாதவர்கள் கூட்டணி கட்சிகளுக்காக அவங்க இதுவரைக்கும் கொடுத்ததில் கொடுத்தா அந்தந்த மாநிலங்களில் என்ன பிரச்சனை வருங்கிறது ஒரு கேள்வி தொக்கி நிற்குது இல்லையா? அதனால் பாஜக இங்கே தமிழ்நாட்டில் என்ன பிரயத்தனம் பண்ணாலும் அதிமுக சேர மாட்டாங்க. ஏன்னா 14 எம்எல்ஏக்களை தூக்கியிருக்காங்களே, போய் சேர்ந்து யார் யார் ஒன்று லிஸ்ட்லாம் வரல, அதெல்லாம் லிஸ்ட் வந்துருச்சா? இப்போ கட்சியில் சேர்த்துட்டாங்களே சார். 16 எம்எல்ஏஸ் சொல்றீங்க. நான் இது வரைக்கும் பத்திரிகைகள்ல பார்க்கல. காலையில ரைட்டு, அவங்க அது மாதிரி தானே வேலை செய்வாங்க. இப்போ இந்த வேலை செய்யறவங்களோட எங்க கூட்டணி போகணும்? இந்த வேலையை தானே அவங்க செய்வாங்க. எம்எல்ஏ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரசன்ட் எம்எல்ஏஸ் யாராவது போவாங்களா பார்ப்பாங்க அடுத்த கட்டமா. இதைத்தானே ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளிடம் பாஜக காட்டுற தந்திரம் இதுதானே. அவங்க ஏன் நீங்கள் அப்படி சொல்ல போனால் பாஜக கூட்டணி இல்லைன்னு அதிமுக சொன்ன உடனே இவர் விஜயகுமார், அவர் பேர் என்ன, அவர் முன்னாள் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மேலே இருந்த சிபிஐ வழக்கை ஆளுநர் நிறுத்தி வச்சிருந்தார். உடனே ரிலீஸ் பண்ணாரா இல்லையா? கூட்டணி விட்டு வெளியே வந்த உடனே ரிலீஸ் பண்ணார். ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணாரா இல்லையா? இப்போ எல்லா அதிமுக அமைச்சர்கள் மேலே இருக்க வழக்குகளும் இங்கே தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருக்கு. அது நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே. இதில் குறுக்க அவங்க வருவாங்களா தெரியாது, வரலாம். அவங்களுக்கு இன்னும் நப்பாசை இருக்குது அதிமுக தங்களோட வரும்னு. ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜயபாஸ்கர் விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு பயமுறுத்தலை அப்படி எடுத்து வாய்ப்பே இல்லை. அதுக்கு அதிமுக பயப்படலை. அதனால் மேற்கொண்டு கணைகளை ஏவுவாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம்னு அதிமுக சொல்லியாச்சு. மாநில கட்சியை பாதுகாக்க வேண்டியது முக்கியம் நான் நினைக்கிறேன். ஒரு தேசிய கட்சி மாநில கட்சியை கபலீகரம் பண்ணுவதை அனுமதிக்க கூடாது. சரி, ஓகே. அந்த எண்ணம் உள்ளவங்க வர சையத் சார் உங்ககிட்ட தான். நாகராஜன் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இங்கேருந்து அதிமுகவிலேருந்து கிட்டத்தட்ட 14 முன்னாள் எம்எல்ஏக்கள் அங்கே போய் சேர்ந்துருக்காங்களே, கூப்பிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு பதிலை சொன்னார். இவ்வளோ நாள் நீங்கள்லாம் திராவிடம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ தான் அங்கேருந்து அப்படியே எல்லாம் விலகி இந்த பக்கம் தேசிய நீரோடையில் வந்து எல்லாம் கலந்துருக்காங்க, மக்களும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அவர் சொல்கிறது போல? ஆக்சுவலாக அது வந்து தமிழ்நாடே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய பரபரப்பான செய்தி இந்த 15 எம்எல்ஏக்கள் போனது. அவ்வளோ இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரே கலவரம், ரோட்டெல்லாம் மறித்து பிரச்சனை பண்ணுற அளவுக்கு இந்த 15 எம்எல்ஏக்களை கூப்பிட்டு போய் அங்கே சேர்த்தது ஒரு சாணக்கியத்தனம்னு நினச்சி பேசுகிறதே அடிப்படையில் களத்தில் பாஜகவுடைய நிலைமை என்னன்றது புரிஞ்சிக்க முடியுது. மற்ற விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் நாகராஜனுக்கு பதில் சொல்லணும். மனசாட்சியே இல்லாமல் தைரியமாக ஒரு பொய்யை சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்கே மக்களை பிரிச்சிச்சுன்னு. ஏங்க மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. யூபியில் பிரச்சாரம் பண்ணும்போது 80%க்கும் 20%க்கும் எதிரான தேர்தல்னு பேசினது யாரு? இது பழிவாங்கக்கூடிய தேர்தல்னு பேசினது யாரு? உங்க ஆட்கள் தான், பாஜக காரங்க தான். இதெல்லாம் நீங்க கேட்டீங்களா இல்லை கேட்காம இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நாங்க எந்த அடிப்படையில் பிரிச்சோம்? எங்களுக்கான உரிமையை கேட்கறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? அது பிரிவினைவாதமா? நீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய அடையாளத்தை போட்டு இப்படிதான் அவங்கள துப்பாக்கியால சுடணும்னு அனுராக் தாக்கூர் டெல்லியில பேசினாரு. அது வெறுப்பு பிரச்சாரம் இல்லை, ஏன்னா சிரிச்சிட்டு பேசினாருன்றதுக்காக தான் எக்ஸம்ஷன்.
எல்லா இடத்துலையும் வெறுப்பு பிரச்சாரம் பேசிட்டு இருக்கக்கூடிய பிரிவினைவாதம் பேசக்கூடிய பாஜக திமுகவை பார்த்து பேசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திமுகவுடைய கொள்கை இன்க்ளூசிவ், அனைவருக்குமான உரிமையை வாங்கி தருது. ஆனா உங்களுடைய தேர்தல் வெற்றிக்கான காரணம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தி அந்த மதத்துக்காரர்களை பெரும்பான்மைக்கு எதிரானவர்களாக சித்தரித்து ஜெயிச்சதுதான் நீங்க. எத்தனை இடத்துல பசு காவலர்கள் பெயர்ல கொலை நடந்து அந்த கொலையாளிகள் ஜாமீனுக்கு வரும்போது மாலை போட்டு வரவேற்றவர்கள் பாஜகவுடைய அமைச்சர்கள். இதெல்லாம் இல்லாம தைரியமா ஒரு ஊடகத்துல போய் பேச முடியுதுன்னா இது தமிழ்நாடு அனுமதிக்காது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அனுமதிக்காது. வேற ஒரு அரங்கத்துல இந்த பொய்ய பேசுங்க, பிரச்சனை கிடையாது. அடுத்தது வர விவசாயிகளுடைய பாதத்தை கழுவுனாங்களாம். தற்கொலைகள் அதிகமாயிட்டு இருக்கு சார் இந்தியால விவசாயிகள். இது அதுக்கான காரணத்தை கண்டுபிடிங்க. விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் சொன்னீங்கல்ல, அதை செஞ்சிட்டீங்களா? பதில் சொல்லுங்க சார், அது செஞ்சிட்டீங்களா? பயிர் காப்பீடு திட்டம் ஒன்றிய அரசு 50%, மாநில அரசு 50%. பேரு பிரதமர் பயிர் காப்பீடு திட்டம்னு வச்சுப்பீங்க. 50-50 இருந்தப்ப கூட அது ஒத்துக்கலாம். இன்னைக்கு என்ன சொல்றீங்க, எங்க கிட்ட பணம் இல்ல, அதனால மாநில அரசு இந்த நேரத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அமித்ஷாவோட பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் நிறைய இடம்பெறும். நான் முடிச்சிடுறேன். 75% மாநில அரசு விவசாயிகளுடைய பயிர் காப்பீடு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க விவசாயிகளுக்கு பாத பூஜை பண்றோம்ன்றதெல்லாம் ஏமாற்று வேலை சார். இதுதான் உங்களுடைய அடையாள அரசியலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாகவே அவர்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வருவதற்கான வித்தியாசம். அடுத்தது தலைப்புக்குள்ள வரேன். இங்க கூட்டணின்ற பேர்ல அதிமுகவும் பாஜகவும் ஒரு வேடத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அது உறுதியா திராவிட முன்னேற்ற கழகம் நம்புது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க எதிர்க்கக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா அதிமுக இதுவரையில ஏன் எதிர்க்கிறோன்றது வெளிப்படையா ஒரு அறிக்கை விட தயாரா இருக்கா? ஒரே ஒரு விஷயம் தான் சுப உதயகுமார் சொன்ன அதே விஷயத்துல தான் நீங்கள் நிக்கிறீங்க. அவரும் வந்து கூட்டணிலாம் அதெல்லாம் இல்லை, எல்லாமே டிராமான்ட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்துல இருந்தே இது வந்து ஒரு கள்ள கூட்டணி அப்படிங்கிறது திரும்ப திரும்ப எல்லா விவாதங்களையும் அதே தான் வலியுறுத்திட்டு இருக்கீங்க. இப்போ ஜெயக்குமார் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது, ஜெயக்குமார் ஆகட்டும், முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வந்து கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து பாஜக மேல முன்வச்சுட்டு இருக்காங்க. என்ன விமர்சனம் வச்சாங்க? இனி கூட்டணி கிடையாது, கூட்டணி கிடையாது, நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம், கடந்து வந்துட்டோம்ன்றாங்க. அது விமர்சனமா? அது ஒரு ஸ்டேட்மெண்ட். விமர்சனம் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு இத்தனை துரோகங்கள் செய்திருக்கிறது, மோடி அமித்ஷாவுடைய தலைமையிலான ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இன்னென்ன பிரச்சனையில இந்தந்த விஷயங்கள்ல நிதி பகிர்வுல இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் விமர்சனம். வெறுமனே நாங்க கூட்டணியை விட்டு வந்தாச்சு, நோட்டாவை விட குறைவான வாக்கு வாங்குற கட்சியோட எங்களுக்கு போட்டியே இல்லைன்னாரு ஜெயக்குமார். 6 வருஷம் நீங்கள் கூட்டணியில் இருந்தீர்கள். அவங்களோட ஏன் இருந்தீங்க? அவங்களோட இருந்தப்போ என்ன நடந்துச்சு? ஒரு பாஜகவுடைய கடந்த 10 ஆண்டு ஆட்சியுடைய கணிப்பு என்னன்றது கூட சொல்லுவதற்கு இங்க தயாரா இல்லையா அதிமுக காரங்க? சொல்றாங்களா? ஆமா 10 வருஷம் மோடியுடைய ஆட்சி மோசமான ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த ஆட்சி, இங்க தமிழ்நாட்டுடைய நலனை பாதிக்க செஞ்ச ஆட்சின்னு சொல்லிட்டு நாங்க விலகி வந்துட்டோம் சொன்னா பரவாயில்ல. எந்த காரணமும் இல்லாம நாங்க விலகி வந்துட்டோம், அதனால எங்களுக்கு வாக்களிங்க, இல்ல கூடுதலா சிறுபான்மையினரை உள்ள இழுத்துக்கிறது. சிறுபான்மையினர் அதிமுகவை எப்படி நம்புவாங்க? ஏன் நம்புவாங்க? சிஏஏ ஆதரித்து விட்டு, நீங்க வந்து என்ஆர்சி ஆதரித்து விட்டு, இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையை கேள்விக்குறி ஆக்கிவிட்டு, இன்னைக்கு நேரடியான எந்த விமர்சனமும் அதிமுக மீது வைக்காம நாங்க விலகி வந்துட்டோன்றதுக்காகவே சிறுபான்மையினரும் இங்க இருக்கக்கூடிய செக்குலரிஸ்டும் அதிமுகவை புனிதப்படுத்தி பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறது எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள? அதற்கான பதில சொன்னா நல்லா இருக்கும். ஏன் எந்த விமர்சனமுமே இல்லை, சும்மா விலகிட்டோம் அவ்வளவுதானா, போதுமா? எங்க அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டு நலன்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு காரணம் நாங்கள் வெளியே வர்றதுக்கு. அண்ணாமலை பேச்சு ஒரு காரணம், இந்த மாதிரி பண்ணுறது ஒரு காரணம், அதை சொல்லியிருக்கிறாங்க. ராமர் கோவில் கட்டினா மட்டும் ஆட்சியை பிடிச்சிட முடியாதுன்னு மெயினான பாயிண்ட்டே பிடிச்சிருக்கிறாங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க. பல கட்டங்களில் பலரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக யூபிஏலேருந்து வெளியே வரும்போது என்ன சொன்னாங்க? கூடா நட்பு கேடா முடிஞ்சின்னு சொன்னாங்க. பண்டாரங்கள்லேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம்னு சொல்லி வாஜ்பாயிட்டேருந்து வெளியே வந்தப்போ சொன்னாங்க. என்னென்ன தவறு நடந்துச்சின்னு சொன்னாங்களா? என்னென்ன தவறுகளுக்கு நாங்கள் கை கொடுத்தோம் சொன்னாங்களா? இல்லை. என்னென்ன தவறுகளுக்கு நாங்கள் கை கொடுத்தோம் சொன்னாங்களா? நாங்கள்
பழைய பென்ஷன் திட்டத்தை யூபிஏல நாங்கள் புதிய பென்ஷன் திட்டத்தை ஆதரிச்சதுக்கு நாங்கள் ஆதரிச்சோம் அப்படின்னு சொன்னாங்களா? நாங்க விமர்சிச்சோம். அது அன்னைக்கு எங்க விமர்சிச்சீங்க? ஈழத்தமிழர்களுடைய படுகொலைக்கு ஆட்சியில் இருந்தப்ப அதுக்கு நீங்க அன்னைக்கு நாங்க ஏன் வெளியேறலன்னு சொன்னீங்களா? நான் சொல்றேன் பல விஷயங்களுக்கு காவிரி நான் முடிச்சிடுறேங்க. காவிரி நதிநீர் ஆணையம் அந்த அவர் கேட்ட கேள்வி அதிமுக அரசியல்ல வெளியிடல ஏன் 13 வருஷம் ஆட்சிங்கிற காரணம் சொன்னீங்களா? அதிமுக அதெல்லாம் சொன்னீங்களா நீங்க? அதிமுக ஏன் விமர்சிக்கல? அதுதான் கேள்வி. ஏங்க அதிமுக விமர்சிச்சிருக்குங்க, திமுக விமர்சிக்கல. கூட்டணியில இருந்து கலை சொன்னதை எப்படி சார் பாக்குறீங்க? அதிமுக ஒரு கடுமையான விமர்சனத்தை பாஜக மேல முன் வச்சிருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. வச்சிருக்குதா? அதிமுக விமர்சனம் என்பது இப்படித்தான். எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்க அதை பார்க்கலாம், ஜெயலலிதா காலத்திலயும் பார்க்கலாம். ஜெயலலிதாவே அந்த லேடியா மோடியா கொஸ்டின் எப்ப ரைஸ் பண்ணாங்கன்னா வாக்குப்பதிவுக்கு 4 நாளைக்கு முன்னாடிதான். ஆரம்பத்தில இருந்தே எலியும் புனையுமாக இருப்பது இல்லை. அதிமுகவோட கல்ச்சுரல் ஃபேப்ரிக், பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக் இதுதான். எனவே நான் அதை பெரிதாக பார்க்கவில்லை. அதாவது அதிமுக கடுமையான விமர்சனங்களை வைக்கவில்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டாக நான் பொருள் கொள்ளவில்லை. அப்படியான குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு கூட்டணியை விட்டு வெளியில மறைமுக கூட்டணி அப்படிங்கறத சையத் சார் ஆகட்டும், சுப உதயகுமார் சார் ஆகட்டும், அது 2 பேரும் சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. என்ன காரணம்னா, கூட்டணிகள் எப்போதுமே ஒன்னு நேச்சுரல் அலையன்ஸ். இப்போ திமுக கூட்டணி இருக்கு, பல தேர்தல்களாக ஒன்றிணைந்து செயல்படுது. அப்போ கட்சியோட தொண்டர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்திருப்பாங்க. இப்போ உதாரணமா திருமாவளவன் கூட்டத்துல முதலமைச்சர் போய் கலந்துக்கிறாரு. இது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லாங் ஸ்டாண்டிங்கா ஓடும்போது ஒரு நேச்சுரல் அலையன்ஸா ஃபார்ம் ஆயிரும். ஆனால் மற்ற எல்லாமே ரெயின்போ அலையன்ஸ் தான், வானவில் கூட்டணி தான். பல்வேறு கட்சிகள் தேர்தல் நேரத்துல ஒன்னா சேர்க்கறது தான். மழை முடிந்தவுடன் வானவில் காணாமல் போவது போல தேர்தல் முடிந்தவுடன் அந்த வானவில் காணாமல் போயிடும். இன்னும் சில கூட்டணி ரேக்டாக் அலையன்ஸ், அதாவது கதம்ப கூட்டணி தான். கடைசி நேரத்துல எந்த கூட்டணியிலும் இடம் இருக்காது. 14 சீட்லாம் கேட்டீங்கன்னா யாரு கொடுக்க போறா? கடைசி நேரத்துல போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். கூட்டணிகளே இந்த ரகம் தான். எனவே ஒரு கூட்டணியிலிருந்து வெளியில வந்தவுடன் கடுமையான விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. திமுகவின் பார்வை அது, அவ்வளவுதான். உதயகுமார் சார், உங்க பார்வை என்ன சார் இதுல? ஷியாம் சார் இல்லவே இல்லைன்றாரு. அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட்டணி இருந்தா அது நேரடியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்றாரு. எனக்கு இந்த திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு மேலேயும் விமர்சனமும் வருத்தமும் உண்டு. இந்த வேலியில் போன ஓனானை பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்டது இந்த 2 பேர் தான். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை உள்ளே கொண்டு வந்த மிகப்பெரிய மாபெரும் குற்றத்தை செய்தவங்க இந்த 2 பேரும். இன்னைக்கு 2 பேரும் அனுபவிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், சந்தர்ப்பவாதம் கூட்டணி தோழர். எல்லா கட்சிகளுமே எந்த மக்கள் நலன்களை முன்னிறுத்தி மக்களுடைய வருங்கால வாழ்வுக்கு எது நல்லதுங்கிறத முன்னிறுத்தியெல்லாம் சிந்திக்கலை. இந்த தேர்தலில் நமக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும், நமக்கு எவ்வளோ பதவியில் எவ்வளோ பதவி கிடைக்குங்கிற பணம் கிடைக்கும். இந்த கூட்டணிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சிகள் சீட்டும் கொடுத்து நோட்டும் கொடுக்குறாங்க. இதில் ஒரு கட்சி போன தேர்தலில் பார்த்தோம், 2 எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய 2 அணிக்கிட்டையும் ஒரே நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இவங்க 300 கோடிங்கிறாங்க, அவங்க 400 கோடி. இந்த நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து எங்களுக்கு வேண்டிய சீட்டை கொடு, இங்க மக்கள் நலமே முக்கியம் இல்லை, என்னுடைய தன்னலம், சந்தர்ப்பவாதம். உண்மையிலேயே அரசியலை தரம் பிரேமலதாவோட அறிவிப்பு கூட அப்படியான ஒரு கட்சிகளும் பேரமா தான் நம்ம பார்க்கலாமா? அப்படித்தான், நிச்சயமா முழுக்க சந்தர்ப்பம். தோழர், போன சட்டமன்ற தேர்தலில் அவங்க கட்சிக்கு 1 விழுக்காடு ஓட்டு கூட வரல. 66 சீட்ல போட்டி போட்டாங்க. நாட் ஈவன் 1% ஓட்டு கிடைக்கல. இப்போ அவர் விஜயகாந்த் மறைவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுதாபத்தை பயன்படுத்தி எப்படியாவது பிடிச்சி கொஞ்சம் மேலே வந்துடலாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சரி, அது அவங்க கட்சியினுடைய உத்தி, அது பண்ணிக்கிட்டு போட்டோம். ஆனால் கேட்கறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இந்த இப்போ பத்திரிகைகளில் நம்ம கேட்கக்கூடிய செய்திகள் என்ன வருதுன்னா, 14 சீட்டும் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கேட்குறாங்க. எத்தனை கோடி கேட்குறாங்கன்னு கேட்டிங்களா? இந்த கோடிகள் வியாபாரம் நடக்குதா இல்லையா? ஒரு ராஜ்யசபாங்கிறது முழுக்க பண வியாபாரம். பிரேமலதாவே அதிகாரப்பூர்வமா அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்கள்ட்ட சொன்ன விஷயம், இந்த 14+1 யாரு கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு. ஆமா, பிளஸ் எத்தனை 100 கோடி கேட்டாங்கன்னு அதையும் சேர்த்து சொல்லுங்க. அதுவும் நடக்குது இல்ல கதவுக்கு பின்னாடி. இங்க நடக்கக்கூடியது எல்லாமே சந்தர்ப்பவாத பிழைப்புவாத பேச்சுவார்த்தைகள் தான் நடக்குது. இங்க மக்களுக்காக இந்த கூட்டணிகள் இல்லை. இங்க என்னன்னா, இது அந்தந்த கட்சியினுடைய தன்னலவாதம். அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு வேணும், சீட்டு இவங்க இந்த இந்த திருமதி பிரேமலதா இதையும் சேர்த்து சொல்லணும். 14+1 எத்தனை கோடி ரூபாய் கேட்டாங்க, யார் யார்கிட்ட எவ்வளவு கேட்டாங்க, அவங்கள மட்டும் இல்ல எல்லா கட்சிகளுக்குமே.
எந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி பணத்தை பத்தி பேசல சொல்லுங்க. அப்ப இங்க நடக்கிறது மக்கள் நல்வாழ்வுக்கான, மக்கள் நலன்களுக்கான அரசியலா, அவங்களுக்கான பதவி சண்டை நடக்குதா? இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டோம் தோழர், பாரதிய ஜனதா கட்சி கூட ஒரு கட்சி போய் கூட்டணி சேருதுன்னா கடந்த 10 ஆண்டு காலமாக இவர்கள் மக்கள் நலன்களுக்காக, உயர்வுக்காக ஏராளமான திட்டங்கள் செய்திருக்கிறாங்க. இந்த திட்டங்களை மக்களிடம் சொல்லி இவர்களுடைய நல்ல பெயரை பயன்படுத்தி நமக்கும் தேர்தலில் ஒரு வெற்றி வாங்கலாம் சொல்லலாம். அங்கதான் ஜீரோ, பிளாங்க், கம்ப்ளீட், ஜிப், நத்திங். எந்த விதமான ஒரு மக்கள் நல்வாழ்வு திட்டங்களும் கிடையாது, எந்த விதமான சாதனைகளும் கிடையாது. ராமர் கோயில் திறந்ததை தவிர அந்த கோயிலையும் அரைகுறையாக தான் திறந்து வச்சிருக்கிறாங்க, முழுக்க கட்டியே முடிக்கல. இதுல மக்களுக்காக, உங்களுடைய நலன்களுக்காக இதை எது செய்திருக்கோம் பிரதமர் ஒரு பட்டியல் போட சொல்லுங்க, கிடையாது. அல்லது இந்த கட்சியினுடைய கொள்கைகள் மக்கள் நலன்களுக்கு உகந்தது, இந்திய மக்கள் வருங்காலத்தில் ஒரு சுபிச்சமாக வாழ்வதற்கு இவங்கள்ட்ட நிறைய திட்டங்கள் இருக்கு அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கலாம். அதுவும் கிடையாது. தோழர் சொன்ன மாதிரி மக்களை நேராக செங்குத்தாக பிளவுபடுத்தி சமூகத்துக்கு இடையில கலவரத்தை உண்டு பண்ணி ஒரு மிகப்பெரிய மோசமான அமைதி சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடிய கொள்கைகளை வச்சிருக்கிறாங்க. அங்கே உள்ள தலைவர்களாவது நெல்சன் மண்டேலா மாதிரி ஒரு தலைவர் அத்தனை பேரையும் அரவணைத்து எல்லாருக்கும் தகப்பனாக இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர், அவர் கூட போகலாம். எந்த அடிப்படையில் பிஜேபி கூட கூட்டணிக்கு போவாங்க சொல்லுங்க? எந்த அடிப்படையில்? கட்சி சாதனைகள் கிடையாது, கொள்கைகள் கிடையாது, ஆளுமைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால தான் அதிமுக காரங்க ஒதுங்குறாங்க. அதிமுகவுக்கு நல்லா தெரியும், இவங்க கூட நின்னா 1% ஓட்டு கூட சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முழுக்க புறக்கணிச்சிருவாங்க. அதனால அந்த ஓட்டை எப்படியாவது கொஞ்சம் வாங்கணும். அதே மாதிரி இவங்க கூட நின்று இந்த தேர்தலில் ஒரு 10 சீட்டு வந்துருதுன்னா அப்புறம் பேரம் பேசிக்கிடுவாங்க. இன்னைக்கு சிபு சோரன்ல இருந்து நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து அத்தனை பேரையும் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டக்கூடிய பாஜக அதிமுக மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. தோழர் சொல்றாரு, நாங்கெல்லாம் கேள்வி கேட்டோம், எங்கேயாவது ஹார்ஷா ஒரு வார்த்தை அந்த கட்சியினுடைய செயலற்ற தன்மையை பற்றி, அந்த கட்சியினுடைய தோல்வியை பற்றி, விலைவாசி உயர்வு, பணவீக்க உயர்வு, வேலை வாய்ப்பு இல்லை, இளைஞர்கள் துவண்டு கிடக்குறாங்க, நாட்டில் யாரும் நிம்மதியா இல்லை, எங்க அதிமுக காரங்க யாராவது ஒரு வார்த்தை சொல்லட்டு பார்ப்போம். ஐயா ஆட்சி உருப்படாத ஆட்சி, 10 வருஷம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இந்த நாட்டு குட்டிச்சுவர் ஆக்கிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களா பாருங்க. அதுதான் எல்லாம் ஐயா ஜெயக்குமார் இப்படிதான் ரொம்ப இந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நாகராஜிட்ட கேட்ப, எந்த அடிப்படையில் பிஜேபிக்கு வருவாங்க கூட்டணிக்கு அப்படிங்கிறது சுப உதயகுமாரோட கேள்வி. அதோட சேர்த்து என்னோட இன்னொரு கேள்வி அப்படிங்கிறது பிரேமலதாவோட அந்த நெருக்கடி அப்படிங்கிறது, அதே போல் இந்த பக்கம் பாமக என்ன இழுத்துட்டே இருக்கிறது, இதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு மாதிரி அதிகப்படியான நெருக்கடியை கொடுக்காதா? இல்லை, தோழர்கள் நிறையா பேசியிருக்காங்க. சுப உதயகுமார் அவர்கள் நிறையா கொள்கை என்ன எல்லாம் கேட்டிருக்காரு. அவர் திமுகவோட கொள்கையை அவர் சொன்னால் பரவாயில்ல. ஏன்னா ஏதோ தமிழ்நாட்டில் முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, 3 ஆண்டு காலமாக அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த கொள்கை என்ன பண்ணாங்க அந்த மக்களுக்குன்னு சொன்னால் பரவாயில்ல. ஒரு மாநிலம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, லஞ்ச லாவண்யத்தால் ஒரு மாநிலம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீரழி, அதை பத்தி எல்லாம் உதயகுமார் பேச மாட்டேங்கிறார். உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதனால வச்சுக்கங்க. அந்த கட்சி இன்னைக்கு வட மாநிலங்களில் வெற்றி பெற்று வருது அப்படின்னா மக்களுக்கு செய்த சேவை, இந்திய நாட்டின் மீது, பண்பாட்டின் மீது, கலாச்சாரத்தின் மீது அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். நீங்க பண்ற பிரிவினைவாதம் என்பது எப்படி அப்படின்னா, சிறுபான்மை ஓட்டுக்காக நீங்க தாஜா அரசியல் பண்றீங்க. அது சுப உதயகுமார் ஆகட்டும், திமுக ஆகட்டும், அதை ஒருபோதும் நாங்க செய்யல. நாங்க இந்துத்துவ கொள்கையோடு இருக்கிறோம் கட்சி, தேர்தல் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றோம். ஒருபோதும் சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்தவில்லை. நாங்க இந்துக்களுடைய வழிபாட்டை கேவலப்படுத்தல, இந்துக்களுடைய மந்திரங்களை கேவலப்படுத்தல, கொச்சைப்படுத்தல. எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறாங்க, இஸ்லாமிய விழாக்களை கொண்டாடுறாங்க, அதுல கலந்துக்கிறாங்க. நீ காஷ்மீர்ல இன்னைக்கு முஹரம் கொண்டாடப்படுவதற்கு காரணம் யாருன்னா பாஜக தான். இன்னைக்கு மக்கள் பாஜக விரும்பி வர்றாங்க. அந்த வளர்ச்சி தான் கொண்டாட்டம் கிடையாது. முஹர்ரம்ன்றது ஒரு துக்க செய்தி. முஹர்ரம்ன்றது கொண்டாட்டம் கிடையாது. இல்ல இல்ல, நீங்க தப்பு தப்பா பதிவு செய்யாதீங்க. முஹர்ரம்ன்றது கொண்டாட்டம் கிடையாது. நான் பேசுறேன் பிரதர், நீங்க பேசுறத கேட்டு தான் இருந்தேன். நீங்க பேசுற பொய்யெல்லாம் கேட்டுறீங்க. நீங்க பேசுற எல்லா பொய்யும் நான் கேட்டு பேசாம இருந்தேன். பேச விடுங்க.
ஒரு நாகரீகமா அனுமதி கொடுங்க. இல்லைங்க, அதுக்காக நான் உண்மைதான் போராட்டம் பேசிட்டு கொண்டாட்டமா? இது இருக்கேன். நான் உண்மைதான் இஸ்லாமியர்களுடைய பேசிட்டு மனசை இருக்கேன். புண்படுத்தாது. அந்த அளவுக்கு நாங்க சொன்னதை, இது அயோத்தி ஆகட்டும், காஷ்மீர் ஆர்டிகல் 370 ஆகட்டும், முத்தலாக் ஆகட்டும், சொன்ன விஷயங்களை தான் நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். சொல்லாத எதையும் நிறைவேற்றவில்லை. இதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுக தவிர வேற கட்சிகள் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சவும் சரி, மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ரஜினிகாந்த் வருகின்ற பொழுது ஆதரவு கொடுக்க தயாராக இருந்தாங்க. இன்னைக்கு அதற்கு மாற்றாக பாஜக இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக வளர்ந்து வருகிறது. அதைத்தான் மக்கள் தேடி வராங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த தேர்தல் 2024 உங்களுக்கு தெரியும். 2014 எங்களுடைய பாஜக தலைமையில் கூட்டணி அமைச்சோம். கோயம்புத்தூர்ல நாங்கள் 32% ஓட்டு வாங்கினோம். பொள்ளாச்சியில் 27% ஓட்டு வாங்கணும் எங்களுடைய தலைமை கூட்டணியில. அதனால நீங்க வந்து பாஜக பத்தி நீங்க தயவு செய்து தவறான எடை போடாதீங்க. ஏன்னா சொல்ற கட்சி குடும்ப கட்சி அல்ல, ஜனநாயக கட்சி. நீங்க காங்கிரஸ் ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானது, திமுக ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானது. தம்பி பேசுறாரு திமுகவில் இருந்து, இவர் திமுகவுடைய தலைவராக முடியுமா? எங்களுடைய சாதாரண ஒரு மாவட்ட தலைவர் நாளைக்கு பாஜக மாநில தலைவர் ஆக முடியும். உங்களுடைய சமூக நீதி பேசுறீங்க. வேங்கவேல் என்னாச்சு இன்னைக்கு வரைக்கும்? சமீபத்தில் ஒரு கர்நாடக எம்எல்ஏ வீட்டுடைய பங்கீடு வரைக்கும் போயிட்டாங்க. தாழ்த்தப்பட்ட பாஜக தரப்புலயும் 35 ஆண்டு காலத்துல சமூக நீதிக்கு யார் இருக்காங்க எதுவுமே தெரியல சார். இதையெல்லாம் நாங்க சுட்டி காட்டுறோம். பிரதர் நீங்க என்ன பேச விடுங்க. இதையெல்லாம் நாங்க சுட்டி காட்டுறோம். இத மக்கள் வரவேற்கிறாங்க. இந்த வரவேற்பை உங்களால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நீங்க பிஜேபி மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஏன் பண அரசியல் கம்யூனிஸ்ட் பண்ணலையா? சுபதிக்குமார் அவர்கள் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் பணம் வாங்கிட்டு திமுக கூட்டணி போகலையா? போன முறை பல கோடிகளை வாங்கினாலும் எப்படி கூட்டணி அரசியல் திமுக பண்ணலையா? அரசியலை பொறுத்த வரைக்கும் பண அரசியல் பண்ணாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதை நான் வச்சுக்கிறீங்க. நாங்க ஓட்டுக்கு பணம் தர்றது இல்ல, கட்சி தர்றது இல்ல, வேட்பாளர்களுடைய விருப்பம். அவர்கள் அந்த மக்களை தேர்தலுக்கு போய் சந்திக்கிறது கட்சி பாஜக. உதயகுமார் உங்ககிட்ட ஒரு குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சுப உதயகுமார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்தியா முழுக்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறீங்களா தோழர்? அது எப்படி? மக்களை விலைக்கு வாங்குறது பதிலா, ஓட்டு விலைக்கு வாங்குறது பதிலா எம்எல்ஏக்களை வாங்கிடுவீங்களோ நேரடியா? ஈஸி மெத்தட். இப்ப ஜார்க்கண்ட்ல வாங்க முயற்சி பண்ணீங்களே. தேடி வர்றவங்களை சேர்த்துக் கொள்றோம். பணம் கொடுத்து அரசியல் பண்ற கட்சி பாஜக இல்ல. இப்ப நீ கம்யூனிஸ்ட் இங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல, கேரளா ஒரு நிலைப்பாடு. அத பத்தி நீங்க பேசல, பேச மாட்டேங்கிறீங்க. இல்ல காணாம போன காங்கிரஸ் பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. வளர்ந்து கொண்டிருக்கிற பிஜேபி பத்தி நீங்க பேசுறீங்க. அப்ப உங்களுடைய கொள்கை தெளிவா இருக்கு. நீங்க பாஜக மத அடிப்படையில நீங்க எதுக்குறீங்க? பாஜக எல்லாருக்குமான கட்சி, எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கின்ற கட்சி. நாங்க என்னைக்கு மத துவேஷம் காமிக்கல, மத துவேஷத்தை ஒருபோதும் காமிக்கல. சிலர் பேசலாம், அது எல்லா கட்சியிலும் உண்டு. ஆனா தலைவர்கள் பேசினார்களா? அதை நீங்க கவனிக்கணும். பாரத பிரதமர் ஒரு நாளாவது வார்த்தைகளை வெளியிட்டிருக்காரா? அதை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சி யாரு? நாடாளுமன்றத்தில் பயங்கரவாதி பாரதிய நீங்க எவ்வளவுதான் வெள்ளை அடிச்சாலும் தோழர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத துவேஷம், சிறுபான்மையினர் எதிர்ப்பு அரசியல் இன்னைக்கு அப்பட்டமாக அம்பலப்பட்டு நிக்கிறீங்க. இன்னைக்கு இந்தியாவில் எந்த சிறுபான்மையினர் மட்டுமல்ல, பெரும்பான்மையினரில் பெரும்பான்மையான மக்கள் உங்களை நம்பல. அதுதான் உண்மை. சரி சரி, இன்றைய விவாதம் தொடர்பாக முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன சொல்றாங்க பதில் அப்படிங்கறத பார்த்து விவாதத்தை தொடரலாம். 14 மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தரும் கட்சியுடனே கூட்டணி என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறது. அப்படிங்கிறது 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். சீட் பேரத்தை அதிகரிக்க இதுக்கு 42% பேரும், தேமுதிகவை பலப்படுத்த அப்படிங்கிற அந்த சென்டென்ஸுக்கு 11% பேரும், அதிமுக பாஜகவுக்கான செக் அப்படிங்கிறதுக்கு 9% பேரும், கள நிலவரம் தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கு 38% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் சீட் பேரத்தை அதிகரிக்க அப்படிங்கிறதுக்கு தான் 42% பேர் சொல்லியிருக்காங்க. கலை அப்படிதான் பார்க்குறீங்களா? 42% பேர் சொல்கிறாங்க. அதாவது தேமுதிக தன்னோட சீட் பேரத்தை அதிகரிக்கிறதுக்காக தான் இப்படியான ஒரு அறிவிப்பை பிரேமலதா கிட்டத்தட்ட அதே சமமான வாக்காளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கள நிலவரம் அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், 38% உதயகுமார் சொன்னார் இல்லையா, 1% தான் வாங்கினீங்க, நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டிமாண்டை வைக்கலாமா, வச்சா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா, உங்களை சேர்த்துக்கிட்டாவே புண்ணியம் நினைக்க வேணாமா, நீங்கள்
உங்களை சேர்த்துக்கிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்தாச்சுன்னா ஒரு 4 சீட்டு முன்னாடி 4 சீட்டுன்னு தான் சொன்னீங்க, போனாட்டி 4 சீட்டில் தான் நின்னீங்க. அதை விட இப்போ பலம் குறைஞ்சி போயிருக்கிறீங்க. நீங்கள் திடீர்னு இப்போ இவ்வளவு அதிகமாக பேரம் பேசுகிறது என்பது என்ன நினைக்கிறீங்கன்னா, 2 முனை உங்களுக்கு இருக்குது. இங்கிட்டு பேசலாம், அங்கிட்டு பேசலாம். இந்த பக்கம் அதிமுக இருக்கு, அந்த பக்கம் பாஜக இருக்கு. ரெண்டையும் நம்ம பயன்படுத்தலாம். என்ன சார் அதிமுக நினைக்குது தேமுதிகவை பற்றி? தேமுதிக பற்றி அவ்வளோவெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்கங்க. போன வாட்டியே அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசி வரைக்கும் இழுத்து அடித்து தான் கடைசியில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. திமுகவோடையும் அதே நேரத்தில் பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. பழம் நழுவி பாலில் விழும்னு சொன்னாங்க. அந்த பழம் நழுவி இவங்க பாலில் விழாமல் வேற பாலில் விழுந்துருச்சு. ஷாம் சார்ட்டே கேட்டேன். ஷாம் சார், இப்போ பிரேமலதாவோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் கள நிலவரமா, இல்லை அந்த விஜயகாந்தோடைய இறப்புக்கு துக்கத்துக்கு வந்த அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு அதிகப்படியான கணக்கை பிரேமலதா போடுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது இது? அதிகப்படியான கணக்கு தான். ஆனால் கவர்னர் ரவி இருக்கிற வரைக்கும் பிஜேபிக்கு வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு இல்ல, நம்மளை சேர்த்துக்கிட்டா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்களோ நம்ம அப்படி ஒரு பார்வை பாருங்களேன். ஏன்னா ஆளுநர் தான் திமுக தேர்தல் பிரச்சாரம் பண்றாருன்னு சொல்லி முதலமைச்சரே சொல்றாரு. இந்த ஆளுநர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதாவுக்கான வலிமை குறைந்துதான் இருக்கும், குறைந்து கொண்டே போகிறது. எவ்வளவுதான் நீங்க உயர்த்தி பிடிச்சாலும் ரவி அவர்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லி அதை கீழே இழுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி வைப்போம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். 14 கேட்டா ஒரு 5 கொடுப்பாங்க, 6 கொடுப்பாங்கிற அந்த ஒரு கத்திரிக்காய் பேர கணக்கும் இதுல இருக்கலாம். ஆனால் ராஜ்யசபா சீட்டு அந்த கலை கருத்தை தான் நான் ஆமோதிக்கிறேன். என்னன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது ராஜா, வாய்ப்பே கிடையாது. ஆனா மதியம் அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல வெளிவந்த செய்தி அப்படிங்கிறது வந்து அங்க வந்திருக்க இந்த மாவட்ட செயலாளர்கள்ல அதுல கலந்து விட்ட வந்து பல பேர்கிட்ட நான் பேசும்போது சொன்ன விஷயங்கிறது வந்து அதிகப்படியானோர் சொன்னது அப்படிங்கிறது வந்து அதிமுகவோட போலாம், பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர்கள் சொன்னதா செய்திகள்லாம் கூட வெளியாச்சு. அதான் சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு கூட்டத்துக்கு பிறகு வெளில வந்த பிரேமலதா வந்து ஒண்ணு தனித்து போட்டியிடலாம், இல்லைன்னா யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க கூட போகலாம் அப்படின்னு மாவட்ட செயலாளர் சொன்னதா அவங்க குறிப்பிட்டாங்க. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? அதாவது தேமுதிக தனித்து 14 சீட்னா தனித்து தாங்க போட்டியிடணும். தனித்து போட்டியிட்டால் திமுகவுக்கு தான் லாபம். திமுகவுக்கு எதிரான வாக்கு ஏதோ ஒண்ணு சதுரம், 1% 2% சதுரம். அப்ப திமுக லாபத்துக்கு தேமுதிக வேலை பார்க்குதா? அப்படி ஒரு பார்வையை பாருங்க. அதிமுக 14 சீட் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? தேமுதிகவோட அந்த அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தேமுதிகவை பத்தி கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்ல. நாங்க வந்து எங்களுடைய கூட்டணியை முடிவு பண்ணிட்டோம். நாங்க எல்லா விதத்திலையும் முன்னேறிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கூட்டணி கட்சிகள் யார் யாருன்னு முடிவு பண்ணியாச்சு. எங்களுக்கான தேர்தல் நரேட்டிவ் என்ன, தேர்தல் கொள்கை என்னன்னு முடிவு பண்ணியாச்சு. பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிய போகுது. இன்னும் சில நாட்களில் தொகுதி பங்கீடு வரைக்கும் போயாச்சு. அடுத்தது தொகுதி பங்கீடு அறிவிப்பும் தலைவர் விரைவில் அறிவிச்சிருவாரு. நாங்கள் அடுத்தடுத்த தேர்தல் வேலையை பார்க்க போயிடுறோம். எங்களுக்கு இதுக்கு மேலே சேர்த்துக்கிறதுக்கோ இல்லை இங்கேருந்து வெளியே போகிறதுக்கோ யாருமே தயாராக இல்லை. ஏன்னா அந்த அடிப்படையில் நாங்கள் கூட்டணியை அமைச்சிருக்கோம். ஆனால் இங்கே நாகராஜன் சொன்னாங்க 3 வருஷமாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு. 3 வருஷமாக என்ன பண்ணோம்னா இலவச மகளிர் விலையில்லா பேருந்து வசதி கொடுத்துருக்கோம். அதனால பெண்களுடைய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வருமானத்தில். சொன்ன விலையில்லா 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். நாகராஜ் அதை குறிப்பிடுறாரு. நாகராஜ் இல்ல அதான் பஸ் அவங்க பஸ் ஓட்டுற லட்சணம் இன்னைக்கு தெரிஞ்சது. பத்திரிகையில பஸ்ல ஓட்ட அந்த பெண்மணி தப்பிச்சதே பெரிய விஷயம். கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு பஸ் கூட வாங்கல. நான் முடிச்சிறேன். நாகராஜ் நிலை சட்டம் ஒழுங்கு பஸ்ஸோட நிலைமை என்னன்னு பாருங்க. இருங்க சட்டம் ஒழுங்கு பத்தி ஒரு பெண்மணி தப்பிச்சது பெரிய விஷயம். ஓட்டையில் விழுந்த பெண்மணி. இதுதான் உங்களுடைய அரசியல், உங்களுடைய ஆட்சி அவலம். இல்ல சார், ஒரே நிமிஷம். உங்களுடைய ஆட்சி யூபில யோகி ஆதித்யநாத் மாடல் ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, அதோட லட்சணத்தை சொல்றேன். லக்னோல யூபியோட கேபிட்டலா இருக்கக்கூடிய லக்னோல என்ன லட்சணம் பாருங்க. வீடு புகுந்து பட்ட பகல்ல 3 தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க பிரதர். தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி செய்யல. வீட்டுக்கு போகும் தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. நீங்க சொல்றீங்க நல்ல ஆட்சி சொல்றீங்கல. பாஜகவுக்கு நல்ல ஆட்சி சொல்றீங்க. தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. தேசிய அளவுல நாங்க அங்க ஆட்சி செய்யல. தமிழ்நாடு பாஜக பத்தி பேசுங்க. யூபியை உதாரணமா காட்டுறீங்களோ, எங்கெங்கெல்லாம் குஜராத்தை உதாரணமா காட்டுறீங்களோ, உங்களுடைய ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய டேட்டாவே நாறு நாரா கிழிச்சு தொங்க போடுற குஜராத் டெவலப் ஸ்டேட்ன்றீங்க. இலவச பஸ் பத்தி நான் பேசுறேன். இலவச பஸ் பயணம் முடிஞ்ச கேக்குற கேள்வி அதுக்கு பதில் சொல்லுங்க. 100 கல்வி நிலையங்கள்ல 35 கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இது ஒன்றிய அரசு அறிவிக்கிறது.
10 பல்கலைக்கழகங்கள்ல 4 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இவ்வளோ திட்டங்களையும் இவ்வளோ வளர்ச்சியும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க திரும்ப திரும்ப ஒரு சப்பகதை கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது யூபியோ பீகாரோ குஜராத்தோ கிடையாது. நீங்க இன்னைக்கு பேசிட்டு போறீங்கல்ல, கீழே நீங்க சொன்ன பொய்களை தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொன்றா டீகோட் பண்ணி போடுவாங்க. சுயமா சிந்திக்க கூடியவர்கள் இங்க இருக்காங்க. அதனால குறைந்தபட்ச இந்த அறிவுரையோட நான் உங்களுக்கு சொல்றேன், பேசுறப்போ கண்ணாடியை முன்னாடி வச்சுக்கோங்க. நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிற யூபியில என்ன நிலைமை, அங்க பஸ்ஸுகள் எப்படி போகுது, அங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, அங்க என்னென்ன அநியாயம் நடந்துகிட்டு இருக்குன்றதையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டை பத்தி குறை சொல்லுங்க. இல்லனா உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் பொதுமக்களே மேடையில ஏத்திக்கிட்டு இருக்காங்க. சரி நாகராஜ், சுருக்கமா பதில். இல்லைங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குக்கு மட்டும் உயிர் இருந்தா அது கிணத்துல குச்சி தற்கொலை பண்ணிக்கும். அதுதான் நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு குறித்து பேசணும். நீங்க கடந்த 3 ஆண்டுகளா ஒரு பஸ் வாங்கல. ஓடுற பஸ் அத்தனையும் ஓட்ட பஸ். என்ன இலவச பஸ் தரது பல மாநிலங்களோட சிறப்பா இருக்கு. சாராய நான் பேச விடுங்க. என்ன சாராய கடையில கூட்டம் அதிகம், ரேஷன் கடையில பாமாயில் தர்றதுக்கு பணம் இல்ல, பருப்பு தர்றதுக்கு பணம் இல்ல. இது உண்மையா? இல்ல இது உண்மையா? இல்ல இது உண்மையா? நீங்க மத்திய அரசு தர தயாரா இருந்தது. நாகராஜ் எந்த ஆதாரங்களோட அடிப்படையில பேசுறீங்க? காவிரியில துரோகம் பண்ணியது திமுக அரசு, முல்லை பெரியாறுல வஞ்சித்தது திமுக அரசு. பாதத்தை கழுவுனீங்களே, ஏன் விவசாயி பயிர்கடன்ல குறைச்சிங்கன்ற கேள்விக்கு பதில் கிடையாது. யூபில சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நாகராஜ் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு. எங்க நீங்க போய் கேட்டு பாமாயில் இல்லன்னு சொன்னாங்க, அதனால அவர் கேக்குறாரு. அதுக்கு சொல்ல வேண்டாம் என்று கடிதம் கொடுத்தது தமிழக அரசு. பயிர் காப்பீடு வேண்டாம் என்று கடிதம் கொடுத்தது தமிழக அரசு. கேட்ட கேள்விக்கு வாங்க சார். அது வேற. இது சார் இந்த பாமாயிலுக்கு வாங்க சார். பாமாயில் கதைக்கு வாங்க சார். பாமாயில் கதைக்கு வர சொல்லுங்க. பயிர் காப்பீடு தமிழ்நாடு சொல்லிச்சீங்க, இந்தியா ஃபுல்லா நீங்க சொல்றது இல்லை என்று சொல்லிய தமிழக அரசு. என்ன பிரச்சனை பாமாயில் கொடுக்க முடியாது என்று சொல்லிய தமிழக அரசு. ரேஷன் கடையில் பருப்பு கொடுக்க நிதி இல்லை என்று சொல்லிய தமிழக அரசு. எங்க சொன்னாங்க? தமிழக அரசில் எங்க நிதி சொன்னாங்க? எப்ப சொன்னாங்க? பாண்டிச்சேரியில உங்களுடைய ஆட்சியில ரேஷன் கடை மூடி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் சாராய விற்பனை பாஜக பொதுக்கூட்டமா? இது என்ன பாஜக பொதுக்கூட்டமா? நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்க, நாங்க கேட்கணும்ன்றதுக்கு. பாண்டிச்சேரியில ரேஷன் கடை மூடி வச்சு போராட்டம் நடக்குது. அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? பேசுறீங்க நீங்க? எங்கங்க உதாரணத்தை காட்டுங்க. எங்கன்னு நீங்க சொல்லுங்க. ரேஷன் கடையில மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. 19 சொல்றீங்க. மக்கள் சொல்றாங்க, மக்கள் கேக்குறாங்க. மக்கள் சொல்றாங்க அடிச்சு விடுங்க. ஏங்க பருப்பு இல்ல ரேஷன் கடையில, பருப்பு இல்ல, அதான் கேக்குறாங்க. மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. எங்க பருப்பு இல்ல? 80 கோடி குடும்பங்கள். நாகராஜ் அதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து எங்க பருப்பு இல்ல தமிழ் அரசு. பாண்டிச்சேரியில ரேஷன் கடை மூடி வச்சிருக்கீங்க. நான் ஆதாரத்தை காட்டுறேன். அந்த மாதிரி ஆதாரத்தை காட்டுங்க. சொல்றீங்க அந்த பருப்பு பாமாயில எங்க இல்ல அத சொல்லுங்க, அடுத்து கடந்து போவோம். யார் காரணம்? ஆவின் துறை நஷ்டத்துல சார் மாத்திரங்க சார். அவர் கேக்குறது பருப்பு பாமாயில எங்க இல்லன்னு கேக்குறாரு, அத சொல்லுங்க. போக்குவரத்து துறை நஷ்டத்துல போகுது, யார் காரணம்? நான் கேக்குறேன். எத்தனை துறைகள், அத்தனை துறைகள். சரி உங்ககிட்ட பதில் இல்ல, சும்மா அப்படி சொல்லிட்டு போக வேண்டாம். இதுதான் பாஜகவுடைய முகம். அதுக்கு தரவு கேட்டா பதில் சொல்லாம அப்படியே வேற கோல் போஸ்ட் மாத்துறது பாஜகவுடைய முகத்தை திரும்ப ஜிகே நாகராஜ் நிரூபிச்சிருக்காரு. சுப உதயகுமார் சார் நிறைவா முதல்ல ஒரு லாபகரமாக இயங்குறதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி ஓகே நேர்மல வந்துறேன். சுப உதயகுமார் சார் நிறைவா முதல்ல ஒரு கட்சி ரேஷன் இல்ல பாமாயில் எந்த கடையில இல்ல அத அவர் சொல்லல சார். பருப்பு எங்க இல்லன்ற பதில ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் சார் அடுத்து வரைக்கும் போய்ட்டார் சார். ஓகே ரைட் சார். போய் சொல்றத ஊடகத்துல நிறுத்துங்க. திமுக இருக்கிற அரங்கத்துல ஒரு பொய்ய சொல்லிட்டு நீங்க கடந்து போக திமுக அனுமதிக்காது. சரி சுப உதயகுமார் சார் நிறைவு பார்வை சொல்லுமா? பருப்பு இல்லை நான் சொல்றேன். அததான் கேக்குறாரு. வந்த செய்தி மக்கள் சொன்ன செய்தி போய் திரும்பி வந்திருக்காங்க. மக்கள் பருப்பு இல்லை பாமாயில் இல்லை திரும்பி வந்திருக்காங்க. சுப உதயகுமார் சார் நிறைவா சுருக்கமா சார். இது ஒரு குடிமை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நான் இந்த கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கூட்டணி கூத்துக்கள் எல்லாம் இப்போது தொடங்குகின்றன. இன்னும் 2 மாதங்கள் இந்த தேர்தல் கூத்தோடு தான் நான் வாழ்ந்தாக வேண்டும்.
இங்கே பெரும்பாலான கட்சிகள், நான் கட்சிகளுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, பெரும்பாலான கட்சிகள் தன்னலவாதம், பிழைப்புவாதம், சந்தர்ப்பவாதம் என்கிற விழுமியங்களோடு மட்டுமே இந்த தேர்தலை அணுகுவது தவறானது. ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல் இன்றைக்கு இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கதவுக்கு பின்னால் ஏராளமான பண பரிவர்த்தனைகள், வியாபாரங்கள் நடக்கின்றன. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சினிமா நடிகர்களை வைத்து கட்சி தொடங்குவது, கட்சிகளுக்குள் ஒரு போலி கூட்டணியை உருவாக்குவது, போலி பிளவை உருவாக்குவது, இப்படி ஏராளமான உண்மையற்ற நேர்மையற்ற நாடகங்களுக்கு பதவி கிடைக்குமான்னு பாக்குறாங்க. தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. பீப்புள் ஆர் வாட்சிங் யூ. தேங்க்யூ. நாகராஜ் சார், நீங்க ரேஷன் கடையில பருப்பு இல்ல நீங்க பேசுனீங்கல்ல, உங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில மூடி கிடக்கும் ரேஷன் கடைகள், உச்சத்தில் அரிசி விலை, புதுவையில் தவிக்கும் ஏழை மக்கள். இந்து தமிழ் தேதியோட சொல்றேன், 8 ஜனவரி 2024. இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுல பாமாயில் இல்ல, பருப்பு இல்லன்னு ஒரு பொய்ய பேசுறீங்க பாருங்க. இதுதான் பாஜக. நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.